எபிசோட் 46ல் பொன்மலர் வந்து எஸ்எஸ் கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நம்ம அந்த கடையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைட் ஒரு பயங்கரமான கனவு வந்திருக்குல, அதை நினச்சி பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு நடந்தது நம்ம குழந்தைங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பயப்படுற பற்றியா இதுக்காக தான் அந்த ஆடிட்டர் கடத்திருக்கான், அதெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது, இது எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை, குட்டியை தூக்கி ஆட்டோவில் போட்டு ஆட்டோவை தூக்கி குட்டியில் போட்டுன்னு கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கியிருக்கோம், அதனால் அது அப்படிலாம் கொடுத்துட முடியாது, இந்த கடை எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கோ ஜக்குக்கோ தான் போகணும், நேர்மையாக இருக்கும், நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. மலரும் கிளம்பிடுறாங்க. இப்போ கமிஷனர் வந்து ஆடிட்டரை பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆடிட்டரை பார்த்து கேட்ட உடனே ஆடிட்டர் சொல்கிறாரு, என்னங்க என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க, பிஸ்னஸ்னால் 4 இடத்த கேட்க தான் செய்வோம், விற்க தான் செய்வோம், என் பிஸ்னஸ்க்கு அந்த இடம் தேவைப்பட்டுச்சு, கேட்டேன், கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு, விட்டுட்டேன். அப்படி பார்த்தா அவரோட பையன் தான் தங்கம்னு ஒரு டானை கூட்டிகிட்டு வந்து என்னை மிரட்டினா, நான் தான் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கமிஷனர், அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னோடனே, எனக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி கூட அந்த எஸ்எஸ்க்கு கிடையாது, அவன் மேலெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் சொல்கிறாரு. உடனே இவரும் சரி ஓகே நான் கிளம்புறேன், ஆனால் நான் திருப்பி வருவேன் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாகவே அந்த ஆடிட்டர் பேசிட்டு கமிஷனர் கிளம்பிடுறாரு. அடுத்ததாக தங்கமக்காவை பார்க்கறதுக்கு ஜகு வரான். தங்கமக்கா வந்து சரி அப்பா வந்துட்டாங்கல்ல, பரவாயில்லடா, உங்கள் அப்பா மட்டும் முதலே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் என்னன்னா அவரை போய் மிரட்டினோடனே அந்த ஆடிட்டர் பயந்துட்டான் பார்த்தியா, ஆனால் பயந்துட்டானா பதுங்குறானாங்கிறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னே, இல்லைக்கா எனக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது, ஏன்னா அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜகு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு தங்கமக்கா சொல்கிறாங்க, பயப்படாதடா, அவர் செங்கல்பட்டில் கண்ணு விழிச்ச மாதிரி இவனை ஸ்ரீலங்காவில் கண்ணு விழிக்க வச்சிருவோமா அப்படின்னு சொன்னோடனே ஜகுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஜகு போகிறப்போ மீனு சொல்கிறாங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னோடனே அப்படியே தங்கமக்கா அப்படியே டவுட்டாக மீனுவை பார்க்குறாங்க, இந்த இருக்குது மெயினாக போனால் மெயின் ரோட்டில் வரப்போகுது, அதுக்கு நீ கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, மீன் வந்து ஜகுவை லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹர்னியும் சித்தும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. உடனே ஹர்னி கேட்குறாங்க, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. சித் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு, அங்கே பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, வந்தவங்க அசிங்கமாக பேசினாங்க, அந்த கிரிஜா நேத்தி அந்த டென்ஷனில் மயங்கிட்டாங்க, பாவம் லோ பிபி ஆயிடுச்சு, உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாவமாக இருக்குன்னு உங்ககிட்டே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களா, இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் எங்கள் அப்பாவை மயக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹர்னி கோமா பேசுகிறாங்க. அப்போ சித் சொல்கிறாரு, ஒரு மனசாட்சியோடு இருந்தால் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்து பரிதாபப்படுத்தானே செய்வோம், அவங்கள பார்த்தா நிஜமாக பாவமாக இருக்குது, நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்கள் அப்பாவால் அஃபெக்ட் ஆக தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தேன், இப்போ இன்னும் அவங்களுக்கு உங்கள் அப்பா மேலே வெறுப்பு வந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும், நான் அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு உங்கள் அப்பா பற்றி நிறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதனால் ஹர்னி ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ எஸ்எஸ் வந்து வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, ஏன்னா ஃபோன் பண்ண கிரிஜா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைஸாக பொன்மலரை ஏமாற்றிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதை வந்து ஜகு பார்த்துட்ருக்காரு. ஓடி வந்து அம்மா கிட்ட கேட்குறாரு, அவர் எங்கே போகிறாரா அப்படின்னோடனே, கடைக்கு போகிறேன்னு சொன்னார்மானோடனே, எதுக்குமா நீ விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லைடா அவர் பாவம்டா, வீட்டில் போர் அடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, சரி போட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஜகு என்ன பண்ணாரு, பின்னாடி நான் போகிறேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ கிரிஜா வீட்டுக்கு எஸ்எஸ் வந்துடுறாரு. வந்துட்டு கிரிஜா ஏன் நீ ஃபோன் எடுக்கல, உனக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களால் நான் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டேன், என் இடம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் என்னை வந்து நல்ல அந்தஸ்தில் வச்சிருக்கீங்கன்னு நினச்சேன், இப்போ தான் என்னோட இடத்த எனக்கு புரிஞ்சுது, மதுக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உண்மையை சொல்லியிருக்கலாமே, உங்கள் பொண்ணுங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்தீங்க, நான் அப்பா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி அவளோட கல்யாணத்தை முடிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அதோடு இல்லை, நான் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் இருந்த சூழ்நிலையை நான் நம்பிட்டு நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிருந்தேன், இப்போ தான் தெரியுது நான் இருந்த சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு எஸ்எஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேனா, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் கொச்சப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அந்த டைமில் மது வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே போய் எதையுமே நம்ப முடியாது, ஏன்னா எஸ்எஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாரு. சொன்னதுக்கு வந்துட்டு மது இதெல்லாமே போய் நாங்கள் உங்கள் நம்ப மாட்டோம், இல்லை நம்பணும்னா 4 பேர் முன்னாடி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம், நான் கிளம்புறேம்மா, இப்போ பேசுகிற டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இப்படியே எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்து அப்படியே கிரிஜாவை பார்க்குறாரு, அவங்க ஏதாவது பேசுவாங்களான்னு சொல்லிட்டு, என்ன மதுவை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியா கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பார்த்துட்டு சொல்கிறாரு, உன் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் சேர்ந்து வாழணுன்னே முடிவு பண்ணோம், இனிமேல் உனக்கு என் பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகி வெளியில் வராரு. வந்து அந்த வீட்டு வாசலில் நின்று ஒரு நிமிஷம் அந்த வீட்டை திரும்பி பார்த்துட்டு அப்படி அப்செட் ஆகி போகிறாரு. இது ஜகு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஜகு வந்து எஸ்எஸோட காரை ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ் வந்து அதை கவனிச்சோடனே ஒரு இடத்துல காரை நிறுத்துறாரு. வேறு வழி இல்லாமல் ஜகுவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எஸ்எஸ் வீட்டுக்கு வந்துட்டு பொன்மலர்கிட்ட கத்துறாங்க, என்ன பிள்ளையை பெற்று வச்சிருக்க, பின்னாடியே ஆள் அனுப்புறியா, இந்த விளக்கெண்ணெல்லாம் எனக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அதுக்கு பொன்மலர் வந்துட்டு, இல்லை அப்படி இல்லைங்க,
நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு சொன்னேன், அவன் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு வந்தான், நான் அவனை அனுப்பலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எஸ்எஸ் கோவிச்சிட்டு மாடிக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஜக்கு வந்துட்டு அப்பா கடைக்கெல்லாம் போகலாமா, ஏதோ அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னோடனே, அவுட்டர் ரிங் ரோடு அவ்வளோ தூரம் எதுக்குடா போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்கிட்ட கேட்குற, அப்பா கிட்டேயே போய் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, இப்போ நான் போய் கேட்டால் கத்துவார் அப்படின்னோடனே, முதல்ல நீ அப்பாவுக்கு பயப்படுறது நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீ மீட் பண்ணுறதுக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு பிரியன் வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து எனக்கு கிராஜுவிட்டி அனுப்பலை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், அதுக்கு தேடி தான் வந்தேனோடனே சரி நான் நோட்டீஸ் அனுப்பிடுறேன்னு சொல்லி நோட்டீஸையும் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு ஜெயஸ்ரீ வந்து பிரியன் கிட்ட வெளியில் வந்து பேசுகிறாங்க. அம்மா எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்காங்க, அப்பா வந்துட்டாலுமே இன்னுமே கனவெல்லாம் கட்டு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவரும் வந்துட்டு, இல்லை நீங்கள் தான் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுனால என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ 4 பசங்களும் மேலேருந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி தான் இந்த அப்பாவுக்கு இப்படி துரோகம் பண்ண மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து அப்பா அங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறாங்க. ஜக்கு சொன்னோடனே ஹரிணி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவோட பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களாம், அதை பார்க்கறதுக்காக தான் அப்பா அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஜக்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்புறமா இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்தோடனே இவங்க ஏதோ வேறு டாபிக் பேசி மழுப்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டின்னர் சாப்பிடும்போது, அப்பா நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சில்ட்ரனும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவர், இல்லை எனக்கு கடைக்கு போகலன்னா பைத்தியம் பிடிச்சிடும் போலக்கு, ரொம்ப போர் அடிக்குது, நான் போகணும், இனிமேல் கடை விட்டால் வீடு, வீடு விட்டால் கடை, அவ்வளோதான், வேறு எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லா பசங்களும் செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.